Hey all, welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்ற ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 250 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 ப்ரெட் ஸ்லைசஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 250 ml ஆஃப் வாட்டர் வந்து போதும். ஸோ வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதை அப்படியே ஃப்ளேமில் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் ப்ரெட்டில் இருக்கிற சென்டர் பீசஸ் மட்டும்தான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் கார்னரில் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெட்டோட மிட் பீஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சுகர் சிரப்புமே வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 250 ml ஆஃப் ஆயில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பிளெண்ட் பண்ண பவுடர் வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற மில்கில் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிணையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிணைஞ்சிட்டு அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்படி ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்மால் ரவுண்ட்ஸாக பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது அதில் வந்து எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சைடில் ஆயிலுமே வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பால்ஸாக அதில் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்கும், இல்லைனா டக்குன்னு போட்ட உடனே கலர் மாறிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைட்லேயுமே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆகி வரும். ஸோ இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆன உடனே பாருங்கள் கலர் சேஞ்சஸை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆறட்டும். நான் இப்போ ரெடியான சுகர் சிரப்பையுமே வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ 2 செகண்ட்ஸ் ஆன உடனே அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து பவுலில் இருக்கிற சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸை வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதை எல்லாத்தையுமே அப்படியே மேலே போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண உடனே ஒரு 2-3 hours அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.